இங்க பாக்கியோட வீட்ல இருந்து இனியாவை கூட்டிட்டு போன கோபியுமே இனியா கிட்ட என்னாச்சுமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இனியாமே தான் மனசுல இருக்கிற மொத்த கஷ்டத்தையும் இந்த பக்கம் கோபி கிட்ட கொட்டுற மாதிரி, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க பண்றதுனால தான் இந்த பக்கம் நம்ம வீட்ல யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க. நானுமே கூட அம்மாவை ரொம்பவே வருத்தப்படுத்திட்டேன். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம நீங்க பண்ற விஷயத்தினால தான் நான் அம்மா கிட்ட கோவப்பட்டு அம்மாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல சரி இனிமே ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டு கோபியுமே இருந்துகிட்டு, இல்லம்மா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். அவ தான் இந்த மாதிரி தாத்தா இறந்திருக்கப்போ இங்க தாத்தாக்கு எந்த ஒரு சடங்குமே பண்ண விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டவொன்னே இனியாவும் இருந்துகிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அம்மா கிடையாது. தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என்னோட காரியம் எதையுமே கோபி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அவரோட ஆசை. அவரோட கடைசி ஆசையை தான் அம்மா நிறைவேத்துறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க பாட்டி தான் இருந்துகிட்டு, அவங்க உள்ள வரவே கூடாது, அவன் இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவா நின்னதும் உங்களோட அம்மா தான். ஆனா இது எதையுமே நீங்க பார்க்காம எங்க அம்மா பாக்கியாவை போட்டு நீங்க பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. அம்மாவும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து பொறுத்து போவாங்க. உங்களுக்காக எல்லா விஷயத்துலயும் அவங்க விலைக்கு விலைக்கு தானே போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களா தானே இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல கெட்டு போன சிக்கனை கலந்து இப்போ அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க நிலைமை என்ன இருக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது கேட்ட கோபியுமே, இல்லப்பா நான் இருக்கேன், நான் பாத்துக்குவேன் உங்களை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க டாமினேட் பண்றதுக்காக தானே அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா தான் எங்களை நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நாங்க எந்த அளவு கொடுமை அனுபவிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா பயங்கரமா அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கோபியுமே வந்து இதுக்கெல்லாம் காரணம் நாம தான். சொல்லப்போனா நம்ம ஆரம்பிச்சு வச்ச விஷயம் தான் இன்னுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க அதுக்கப்புறம் இனியாவை கூட்டிட்டு போயிட்டு, இதுக்கு மேல நான் இப்படி பண்ண மாட்டோமா, கண்டிப்பா ஒண்ணுமேல வந்து எல்லா விஷயத்திலும் நான் வந்து தெளிவா இருப்பேன், உங்க அம்மாவை டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதே நேரத்துல இனியாவுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்கப்பா, இனிமேல் வந்து உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். நீங்க என்னைக்கு அம்மா கிட்ட எந்த பிரச்சனைக்கும் வராம அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு நீங்க உங்களோட வேலையை பாருங்க, அம்மா அம்மாவோட வேலையை பார்க்கட்டு, அப்ப கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுவேன். ஆனா மறுபடியும் நீங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இனியாவுமே சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னா கோபியுமே இந்த பக்கம் வந்து இனியாவை அவங்களோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு, சரி இனியா பாய் இனியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இனியாவுமே ஏற்கனவே சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசாமலே உள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும், உன்னோட அப்பா கூப்பிடுற அம்மா திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க இனியாவுமே இருந்துகிட்டு எதுவுமே சத்தம் காட்டாம உள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்குமே ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இனியா, இவ ஏன் கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கோபியுமே இருந்துகிட்டு, என்ன மன்னிச்சிரு இனியா, நான் ரொம்பவே ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. உடனே பாக்கியாவுமே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்க இனியாட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருமா, அது மட்டும் இல்லாம பாக்கியா நீ என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா நீ கொடுத்த தண்டனை எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சென்டிமெண்டா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியாவை பார்த்து, இதுக்கு மேல நான் அப்படி பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட, எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து மட்டும் என்ன காப்பாத்திரு பாக்கியா, இதுக்கு மேல நான் இனிமேல் தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கேஸ்ல இருந்து தப்பிக்கிற விஷயத்த பத்தி பாக்கியாட டீல் பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச பாக்கியாவுமே ஃபர்ஸ்ட் இங்க இனியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து உங்க கோபி நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த இனியாட்ட சொல்ல வேண்டாம், அவ சந்தோஷமாவே இருக்கட்டு, நம்மளோட பிரச்சனை நம்மளோட இருக்கட்டுன்ட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே கோபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே அமைதியா இருந்துடுறாங்க. அப்ப கரெக்டா வீட்டுல இருக்கிற ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன பாக்கியா, என் பையன் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான்ல, அந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ மறுபடியும் பாக்கியா இருந்துகிட்டு, இந்த கேஸ் விஷயத்துல மட்டும் என்ன தலையிடாதீங்க, இது வரைக்கும் அவர் செஞ்சதை நான் மன்னிச்சிடுறேன், இதுக்கு மேல அவருக்கு எதிரான எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா பண்ணி வச்சிருக்க விஷயம் அது அவர் பண்ண தப்புக்குண்டான தண்டனை அவர் அனுபவிச்சே ஆகணும், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இனியாக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் பண்ணாலும் நம்ம அம்மா இறங்கி வர மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்கப்பா நான் அம்மாட்ட நான் பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாமே பாக்கியாட்ட பேச போறாங்க. நேரம் எங்க பாக்கியா வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இங்க ரோகிணியோட அம்மாவுமே நின்று ஒட்டு கேட்டுட்டு இங்க கோபி என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே உடனே இந்த பக்கம் ரோகிணி கிட்ட போயிட்டு, இங்க பாரு உன்னோட புருஷன் கண்டிப்பா உன்னை விட்டு பிரிய போறான், அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அவளோட முதல் மனைவி பாக்கியா கூட போயிடுவான் போல இருக்கு, அந்த குழந்தைங்களை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டு இருக்கான், இது வரைக்கும் அவர் மையூட்டா இந்த மாதிரி அன்பா பேசி நான் பார்த்ததே கிடையாது, ஆனா அவரு இனியா கிட்ட எந்த அளவுக்கு அன்பா பேசுறாரு தெரியுமா, அழுது அவர் பண்ற கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக பாக்கியாட்ட போய் மன்னிப்பு கேட்டாரு, அந்த அளவுக்கு அந்த ஆள் வந்து செல்ஃபிஷா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா ராதிகாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவும், நம்ம உண்மையிலுமே தப்பான முடிவெடுத்துட்டோம், கோபியை கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம், நம்மளோட சேர்ந்து நம்ம பொண்ணு மையும் தான் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே வந்து கோபியை நினைச்சு ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, இதை இத்தோட நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவோட மனசுலயுமே கோபி இனிமேல் என் லைஃபுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்கள தூக்கி எறியறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோபியுமே எங்க வீட்டுக்கு வந்துட்டு இங்க ரொம்பவே வந்து டயர்டோட அவரோட ரூமுக்கு போக பாக்குறாரு. ஆனா ராதிகாவுமே அவங்களை நிறுத்தி, நீங்க நாடகம் ஆடினதெல்லாம் போதும், இதுக்கு மேல எனக்கு ஹஸ்பண்டா நடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நீங்க இருக்க தேவையில்ல, நீங்க பாக்கியாட்டே போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் இங்க ராதிகாவுமே இருந்துக்கிட்டு, நான் அவங்க என்னவோ நினைச்சேன்,
சொல்லப்போனா என்னோட லைஃபும் என் பொண்ணோட லைஃபும் நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு நினைச்சு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள், வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வெளியில துரத்துறாங்க. அப்ப கோபியுமே இருந்துக்கிட்டு, இங்க பாரு ராதிகா, இதையுமே தெளிவா புரிஞ்சுக்காம பேசாத. நான் ஒன்னும் சும்மா போயிட்டு இல்ல. என் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக தான் பாக்கியாட்ட போய் இப்படி பேசிட்டு வந்திருக்கேன். இல்ல அப்படின்னா நான் உள்ள போயிருவேன். அதுக்காக தான் அந்த வக்கீல் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி நடிச்சிட்டு இருக்க நாடகத்தை எல்லாத்தையுமே ராதிகா முன்னாடி உடைச்சு காட்டுறாரு.